நல்லா மசாலா எல்லாம் தடவியாச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம். அவ்வளவு அட்டகாசமா பார்க்கவே அப்படியே வாயில எச்சு ஊறுது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட். வீட்டுல செஞ்ச வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மீன் வந்து நல்லா கீரல் பண்ணி நல்லா மீன் நம்ம எடுத்துக்கிட்டோங்க. பாஸ்குட்டி எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு நல்லா தண்ணி ஊத்திக்கோங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் பேர் என்ன? பிரபு ட்ரக்கர். பிரபு ட்ரக்கர். ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட போறோம். யார் கூடனா நம்ம ராஸ்குட்டி கூட தாங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில போட்டு மீன் பொரிச்சு வேற லெவல்ல சாப்பிட போறோம். இது சாப்பிடறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா எப்படி ரெடி பண்றோம், மீன் எப்படி எண்ணெயில போட்டு எடுக்கிறோம் சொல்ல போறேன். நம்ம கையில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான மீன் வந்து வச்சிருக்கிறோம். இதுல வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிலேபி மீன் வச்சிருக்கிறோம், கெண்டை மீன் வச்சிருக்காங்க. முதல்ல இந்த மீனை வந்து நம்ம உப்பு தண்ணி போட்டு 2 டைம் நல்லா அலசிக்கலாம். இந்த குண்டா இருக்குது, இந்த குண்டால ஃபர்ஸ்ட் மீனை போட்டுடலாம். நல்லா தண்ணி ஊத்திக்குவோங்க. இந்த மீன் வந்து ஒரு 2-2.5 கிலோ வருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜிலேபி மீனுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கெண்டை மீனுங்க. உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாமா? உப்பு போட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டோம்னா பாருங்க மீன் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமா வந்துருங்க. பாருங்க தெரியுதுங்களா எவ்வளவு அழுக்கா இருக்குது? அந்த மீன் இருக்க அழுக்கெல்லாம் வந்துருங்க. உங்களுக்கு சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் அடிக்காது. மஞ்சத்தூள் போட்டு ஒரு டைம் அலசிக்கலாங்க. பாஸ்குட்டி மஞ்சத்தூள் போடு, 1 ஸ்பூன் போடு. போதும். மசாலா இறங்குறதுக்கு மீனுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு கீரல் மாதிரி போட்டுருவோங்க. அந்த மாதிரி போட்டுவிட்டோம்னா மசாலா வந்து உள்ள வரைக்கும் இறங்கும். அதுக்கோசரம் வந்து எல்லா மீனும் ஒரு இந்த மாதிரி கீரல் போட்டுடலாங்க. தெரியுங்களா? இந்த மாதிரி இப்படி கீரல் போடுறது பாருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம அப்படியே அதை கட் பண்ணி விட்டோம்னா மசாலா இதுக்குள்ளெல்லாம் இறங்கிக்கும். மீனை வந்து நல்லா கீரல் பண்ணி நல்லா மீன் நம்ம எடுத்துக்கிட்டோங்க. இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மீனுக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா ரெடி பண்ணலாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 கிலோ மீனுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 50 கிராம் வருங்க இஞ்சி பூண்டு. வீட்டுல செஞ்ச வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கலாங்க. ஒரு 100 கிராம் போட்டுக்கலாங்க. அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. இது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் 100 கிராம் வாங்கிட்டு வந்தேன். உப்பு வந்து தேவையான அளவுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30 கிராம் உப்பு இருக்கும், போட்டுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு லைட்டா வந்து உப்பு பாத்தீங்கன்னா திருப்பி கூட போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு மிக்ஸ் போட்டுக்கலாங்க. உடச்சு ஊத்துறா சுட்டி. போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் எடுத்துருக்க அளவுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ மீனுக்குங்க. மசாலா வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90% ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வரும்போது இவ்வளவு வந்து இதாக தான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப கெட்டியாலாம் எடுக்கல, ரொம்பவும் தண்ணியாகவும் எடுக்கல, கரெக்டான பதத்தில் எடுத்திருக்கேன். உப்பு மட்டும் இப்போ இனிமேட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். காரம் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க. மீனுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். மீனில் வந்து இப்படி பாருங்க இந்த மாதிரி தடவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். மீன்ல நல்லா மசாலா எல்லாம் தடவியாச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். வாங்க அடுப்பு ரெடி பண்ணலாம். ராசுகுட்டி வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ணி நம்ம மீன் நல்லா தடவிட்டோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது அரை மணி நேரம் அப்படியே நம்ம வந்து ஊற வச்சிடலாம். மீன் அந்த மசாலா நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுப்பு ரெடி பண்ணலாம் வாங்க. மக்களே, நம்ம வந்து இப்போ வந்து கேஸ் அடுப்புல தாங்க மீன் பண்ண போறோம். நம்ம பொரிச்சு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். எதனாலன்னா நம்ம நார்மல் அடுப்பு தான் வைக்கலான் இருந்தேன். ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா காத்து பயங்கரமா அடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆடி மாசத்துல அடிக்கிறத விட்டுட்டு ஆணி மாசத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பயங்கர காத்து அடிக்குதுன்னா அடுப்பு பத்த வைக்க முடியல.
அதுக்கு மாற்றா தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கேஸ் அடுப்பு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இதுலதான் மீன் பொரிச்சு எடுத்து போட போறோம். நம்ம முதல் மீனை எடுத்து வந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி வருதுன்னு என்னன்னு சரியா தெரியாது. முதல் மீனை நம்ம எடுத்து போடலாம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி மீனுங்க, 1 கிலோ மீன் பக்கம் மேல பொரிச்சாச்சு. இன்னும் ஒரு பாதி இருக்குதுங்க. குயிக்கா வந்து பொரிச்சுட்டு ராஸ்குட்டி நானும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்லி காட்டுறேன். பாருங்க. கடைசி இது வந்துட்டு ஒரு 3 மீன் பில்டிங்கு. மற்ற எல்லாமே பொரிச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த குண்டானில் வச்சிருக்குது. கடைசி அரசல் இதுதாங்க. மீன் ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. பார்க்க பாருங்க, அவ்வளோ அட்டகாசமா பார்க்கவே அப்படியே வாயில எச்சு ஊறுது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ராஸ்குட்டிட்டு கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி ராஸ்குட்டி டெஸ்ட் பண்ணிடலாமா மக்கள்ஸ்? இப்போ ராஸ்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். ராஸ்குட்டி ஒன்று லைட்டாக சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. எல்லாமே நீ தான் சாப்பிடணும். ராஸ்குட்டி எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. நீங்களும் செஞ்சு பாருங்களா? ராஸ்குட்டி கொஞ்சம் ஊட்டி விடுறேன். இந்த வீடியோ ஃபிஷ் ஃப்ரை வந்து பாத்தீங்கன்னா ஆயில்ல பொரிச்சு சூப்பரா எடுத்திருப்போம். ராஸ்குட்டி வந்து சூப்பரா இருக்குன்னு இருக்கான். இதே மாதிரி நீங்களும் வீட்டுல வந்து சமைச்சு சூப்பரா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணதெல்லாம் பார்த்திருப்போம். இதே மாதிரி நீங்களும் வீட்டுல சமைச்சு செஞ்சு அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். ராஸ்குட்டி அங்க பாரு, டாடா சொல்லு, பை பை சொல்லு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. நம்ம சேனல் பேர் என்ன? பிரபு ட்ரக்கர். ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி வணக்கம். பை பை பை.